அனைவருக்கும் வணக்கம். 2026 எல்னினோவை பற்றி இந்த வீடியோவில் பேச போறோம். முத்துசெல்வம் மதரமன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான அறிக்கையும் பதிவும் கூட. இந்த வீடியோவை முழுவதுமா பார்க்கணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இறுதியாக இது போன்ற ஒரு எல்னினோ 1877 வந்தது. அதன் பிறகு இப்போதுதான் இந்த எல்னினோ வருகிறது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எல்னினோ. 150 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த எல்னினோவே வந்தது. சொல்ல போனால் 1877 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலதான் இது போன்று ஒரு எல்னினோ வந்தது. மிகப்பெரிய பஞ்சம் இந்த எல்னினோனால உலகத்துல. எடுத்தோடனே இந்த வீடியோல மிகப்பெரிய பஞ்சம்னு சொன்னோடனே அது நம்மளுக்கு பஞ்சமான்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. என்ன நடந்தது 1877 வந்த எல்னினோவுக்கும் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எல்னினோவுக்கும் என்ன வித்தியாசம், இதற்கு முன்னாடி எப்போதெல்லாம் எல்னினோ வந்தது, என்னென்ன தாக்கங்கள் தமிழ்நாடு எதிர்கொண்டது என்பதை நம்ம இந்த வீடியோல தொகுத்து பேச இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்னினோவுடைய உண்மையான பெயர் வந்து எங்க யார் முதல்ல வச்சாங்கன்னா, கொலம்பியாவுடைய வெஸ்ட் பகுதிகளிலையும் அமெரிக்காவுடைய சவுத் அண்ட் வெஸ்ட் பகுதியிலையும் கடல் வெப்பநிலை டிசம்பர் மாதத்துல உயர்கின்ற காரணத்தினால, திடீரென உயர்கின்ற காரணத்தினால இதற்கு குழந்தை இயேசு என்று முதலில் பெயர் வைக்கப்பட்டது. அது என்ன குழந்தை இயேசு அப்படின்னா, 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் டிசம்பர்ல அவங்க அமெரிக்க மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவுல கடல் வெப்பநிலை உயர்கின்ற காரணத்தினால அந்த எல்னினோவுக்கு குழந்தை இயேசு என்று பெயர். அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய லானினாவுக்கும், அதாவது இது வந்து குழந்தைன்னா அது வந்து பெரியவன் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல சரியா வந்து இதை பத்தி நான் இன்னும் அப்டேட் எடுக்கல. பட் வந்து எல்னினோனா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எல்னினோவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அதாவது இந்த வெஸ்ட் கொலம்பியா பகுதிகளிலையும் அதோடைய கடல் பகுதி அமெரிக்க ஒட்டிய கடல் பகுதியிலையும் மெல்ல மெல்ல வெப்பநிலை அதிகமாகும். இந்த வெப்பநிலை இங்க அதிகமாக ஆரம்பிக்குதுன்னா இந்த பகுதி, அதாவது நம்ம சொல்லக்கூடிய பிலிப்பைன்ஸ் முதல் நார்த் ஆப்பிரிக்கால நார்த் ஆஸ்திரேலியா அண்ட் அதோடைய இந்தோனேஷியா பகுதிகளில் நம்மளுக்கு வந்து வெப்பநிலை குறையும். இங்க குறைந்து இங்க அதிகரிக்கும். அதாவது சொல்லணும்னா வெஸ்ட் பசிபிக் பகுதியில வெப்பநிலை குறைந்து ஈஸ்ட் பசிபிக் பெருங்கடல் பகுதியில வெப்பநிலை அதிகரிக்கும். இதுதான் நம்ம எல்னினோ அப்படின்னு சொல்றோம். அதே போல நம்மளுக்கு சுமத்ரா பகுதி நம்மளுக்கு நெகட்டிவ் ஜோன், நம்மளுக்கு வந்து சோமாலியா பகுதி நம்மளுக்கு பாசிட்டிவ் ஜோன். ஸோ பாசிட்டிவ் ஜோன்ல வெப்பநிலை உயர்ந்தால் அது பாசிட்டிவ் அயோடி என்றும், நெகட்டிவ் ஜோன்ல வெப்பநிலை உயர்ந்தால் அது நம்மளுக்கு நெகட்டிவ் அயோடி என்றும் சொல்லியிருக்கிறோம். இப்போது 1877க்கு நம்ம போகலாம். 1877 உலகத்தையே புரட்டி போட்ட எல்னினோ. அதாவது கொரோனா காலகட்டத்துல கூட ஒரு கோடி மக்கள் உயிரிழந்திருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த எல்னினோனால உலகத்துடைய 4% மக்கள் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் காலகட்டங்கள்ல 1877ல இவ்வளவு பெரிய பஞ்சத்துல கூட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கோதுமை உள்ளிட்ட பயிர்களை எங்க அமைச்சு விட்டாங்க, அவங்க நாடு, அதாவது லண்டன் உள்ளிட்ட பிரிட்டிஷ் நாடுகளுக்கு நம்ம நாட்டுல இருந்து கடத்தப்பட்டு கொண்டு போனது. எதுக்காக நான் இந்த ஹிஸ்டரியை நான் சொல்றேன்னா, அங்கேயும் தலை விரித்து ஆடியது பஞ்சம். அங்கேயும் தலைவிரித்து ஆடியது. வெள்ளைக்காரங்க நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அவங்க ஒன்றும் பெரிய ஜாம்பவங்களா வரல. அங்க பஞ்சத்தினாலதான் நம்மளுக்கே வந்தாங்க நம்ம நாட்டுக்கு. ஆனா நம்ம நாட்டுல ஏற்பட்ட பஞ்சத்தை பார்த்துட்டு அவங்க மிரண்டுட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அது போன்ற ஒரு பஞ்சம் இதுவரையிலும் வரலாற்றுல வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உலகத்துல மட்டும் 2-1 கோடி மக்கள் வரை இந்த பஞ்சத்தினால உயிரிழந்தார்கள். என்ன சார் பஞ்சம்னு சொல்றீங்க, அப்ப இந்த வருஷம் மழை பெய்யாதான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 1877ல வந்த எல்னினோவை போன்றுதான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக +2.6 2.8 2015ல வந்தது 2.4, 2023ல வந்தது 2.5. இப்படி நம்ம வந்து 2.4 2.5 தான் நம்மளுக்கு அதிகபட்ச அளவாக இது வரைக்கும் எல்னினோவை பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி 1877ல 150 வருஷத்துக்கு முன்னாடி 3.4 இத மாதிரி ஒரு எல்னினோ, பெரிய எல்னினோ எதுவுமே கிடையாதுன்னு சொன்னான். ஒட்டுமொத்த உலகத்துடைய வானிலையே மாற்றிய அந்த எல்னினோ, அதனால ஏற்பட்ட பாதிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இமேஜ்ல காமிக்கிற பாருங்க, சைட்ல தெரியும் பாருங்க. வெள்ளைக்காரங்க நிக்கிறாங்க, பிரிட்டிஷ் நிக்கிறாங்க. நம்ம மக்கள் வந்து அவங்க கிட்ட உணவுக்காக ஒரு வேஷ்டி துணியை மட்டும் கெட்டிட்டு நிக்கிறத பார்க்க முடியுது. இல்லைன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, வரி செலுத்துறதையும் பார்க்க முடியுது. சோ ரொம்ப மக்கள் உடல் சோர்ந்து மெலிவடைந்து கை கால்கள் எலும்பு தெரிந்து தோல் கூட வற்றி எலும்புகள் வெளியே வரக்கூடிய அளவுக்கு உணவே கிடையாது இந்தியாவில். அப்போ மழையே பொய்த்து உணவே இல்லாமல் பசி பட்டினியோடு மக்கள்
ஒரு வருஷ கணக்குல இருக்காங்க. 365 நாள் சாப்பாடே கிடையாது. ஒருவேளை உணவுக்கு கூட அங்க வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அது 1877. சோ அந்த 1877ல இந்தியாவுல எங்க மிகப்பெரிய பாதிப்புகளை பார்த்தோம் அப்படின்னா, சென்னை மத்திய மத்திய மாவட்டங்கள்ல குறிப்பாக டெல்டாவுக்கு மேற்கே, கொங்கு பெல்ட்டுக்கு வடக்கே, குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா எல்லோர மக்கள் அதிகமாக இந்த பஞ்சத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெங்களூர் மாகாணங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு புனேல இருந்து மகாராஷ்டிராவிலையும் சில பகுதியில இருந்து சென்னை வரை, மதராஸ் வரை, அப்போது அதுக்கு சென்னைக்கு பேர் வந்து மதராஸ் தானே, மதராஸ் பட்டினம். அந்த மதராஸ் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்கம். அதே மாதிரி வட இந்தியாவுல பாத்தீங்கன்னா, லக்னோவில இருந்து வடக்கையும் பல்வேறு இடங்கள்ல தீவிரமான எல்னினோவினால பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால தலைநகர் டெல்லியிலையும் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. ஜெய்ப்பூர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. குவாலியர் அப்புறம் வந்து இன்னும் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம விவரிச்சு பார்த்தோம்னா தென்னிந்தியாவில தான் இந்த எல்னினோனால மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு கொடூரமான எல்னினோ என்பது தென்னிந்தியாவில தான் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்திருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டரியில 150 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய எல்னினோ. இதற்கு நேர எதிராக சொல்லணும்னா, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் அதை பத்தி நான் சொல்றேன். இந்த எல்னினோ இதே அமைப்புல வந்தது நம்மளுக்கு 2015. அப்போது என்ன பாதிப்பு ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி சில புகைப்படங்களை பாருங்க. இங்க இருந்து பிரிட்டிஷ்காரங்க அந்த பஞ்சத்திலையும் கூட நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு உணவுகளை கொண்டு போயிருக்காங்க படகு வழியாக அப்படின்றத அவங்களுக்கு இதுல காட்டியிருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து ஏஐல இருந்து எடுத்தது. அப்போது என்ன நடந்ததுன்றத தெளிவா காட்டியிருக்காங்க. ஏஐ உருவாக்கல, ஏஐ ரிசர்ச் பண்ணி எடுத்தது, டேட்டாவை கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கு. பாத்தீங்கன்னா மாடுகளோட எலும்புகள்லாம் அப்படியே கிடக்குது பாருங்க. மாடுகள்லாம் ரொம்ப மெலிந்து இருக்கு. அதாவது குழந்தைகளை பாருங்க, குழந்தைகள் ரொம்ப மெலிவா இருக்காங்க, ஏதோ ஆப்பிரிக்காவில இருக்க மாதிரி. ஆனா உண்மையிலேயே ஆப்பிரிக்காவில தான் பெரிய பஞ்சமே ஏற்பட்டது. இந்தியாவை விட 3 மடங்கு அதிகமாக சந்திச்சது ஆப்பிரிக்கா தான். நம்ம மக்களை பாருங்க, எலும்பும் சதையுமா தோல், அதாவது இடுப்புல இருக்கக்கூடிய வேஷ்டி கூட நிக்காத அளவுக்கு தான் அவங்க வந்து உடம்பு இருந்திருக்கு அப்போது. உண்மையை சொல்லணும்னா இது போன்ற ஒரு பெரிய பஞ்சம் இதுக்கு பிறகு வரக்கூடாதுன்னு இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஆனா வர வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அப்போது இருந்த கடலுடைய எஸ்எஸ்டி அமைப்புகள் வேறு, தற்போது இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி அமைப்புகள் வேறு. உலக அளவுல பார்க்கணும்னா பஞ்சத்துக்கோ பெரிய அளவுக்கு மழை பற்றாக்குறைக்கும் இந்த வருஷம் இடம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அதே மாதிரி 2015 உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். 2015 எல்னினோல இதே அளவுல ஒரு பெரிய உச்சத்தை தொட்ட எல்னினோ தான் 2015 எல்னினோ. அந்த எல்னினோனால சென்னையில 100 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு மழை கொட்டி தீர்த்ததையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அது அப்போது வந்து சென்னையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வெள்ளமாக வந்தது. அதே மாதிரி தென் மாவட்டம், வட மாவட்டம், உள் மாவட்டம், தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலுமே பெரிய பஞ்சம்ல மழை அதிகம். அதுல குறிப்பாக மேற்கு பகுதியிலும் மழை சற்று குறைவாக இருந்தது. ஆனால் வட தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு மழை கிடைத்தது. உண்மையை சொல்ல போனால் 1877க்கு பிறகு மீண்டும் ஒரு மோசமான எல்னினோ நம்மளுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 1997 நினைக்கிறேன், 97, 98 மீண்டும் அதே போன்று ஒரு எல்னினோ வந்தது. ஆனால் அந்த எல்னினோனால அவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படல. ஏன்னா அப்போ எஸ்எஸ்டி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. 2015 சென்னையில வரலாறு காணாத பெருமழையினால ஒரு சென்னையே ஒரு தனித்தீவாகியது. அதுக்கும் இந்த எல்னினோ தான் காரணம். அதே போன்று 2023 எல்னினோவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்போதும் தென் மாவட்டத்துல 100 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கடும் கனமழை பதிவாகியது. ஒரு 3 தினங்கள் 4 தினங்கள்லயே 95 சென்டிமீட்டர் வரையிலும் காயல்பட்டினத்துல மழை கொட்டி தீர்த்து உலக அளவுல இது போன்ற ஒரு பெரிய மழைப்பொழிவு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ரெக்கார்டு இருந்தது. வியந்து பார்த்தார்கள், இவ்வளவு பெரிய மழை ஒரு சிறிய நகரங்கள்ல பதிவாகி இருக்கிறது என்பது பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய ஆர்டிகல் இன்னைக்கும் இருக்கு. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல பதிவான இந்திய அளவுல நம்பர் 1 சென்டிமீட்டர் கோஸ்டல் ஏரியாவிலேயே இந்தியாவுல பதிவான ஹையஸ்ட் சென்டிமீட்டர்ல காயல்பட்டினம் தான் ஃபர்ஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் காரணம் யாருன்னா இந்த எல்னினோ தான். அப்போ என்ன வந்தது? சூப்பர் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி. 1877 வந்ததும் சூப்பர் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி.
ஆனால் சூப்பர் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் வேடியாக இருந்தாலும் எஸ்எஸ்டி சப்போர்ட் இருந்தால் நல்ல ரெயின் கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு 2010க்கு பிறகும் சரி 2000 ஆண்டுக்கு பிறகும் சரி வந்த எல்னினோல நம்மளுக்கு வெள்ளம் தான் அதிகமா ஏற்பட்டிருக்கு. வறட்சி என்ற ஒரு சூழலே நம்ம தமிழ்நாட்டுல வரல. எல்னினோ உச்சத்தை தொடும் போதெல்லாம் வறட்சி என்ற சூழ்நிலை நம்மளுக்கு கடந்த 28-30 ஆண்டுகள்ல வரவே இல்லை. அதிகப்படியான மழை தான் கிடைத்திருக்கிறது. ஆக நம்ம வந்து இந்த ஆண்டு வரக்கூடிய எல்னினோவை நம்ம நல்ல முறையில எதிர்பார்க்கலாம். மழை எதிர்பார்க்கலாம், வெள்ளப்பெருக்குகள் வரலாம். நான் உங்களுக்கு மேப்ஸ் எல்லாம் இமேஜஸ் எல்லாம் பாருங்க. இது வந்து சென்னையில 2015ல வந்த எல்னினோனால ஏற்பட்ட வெள்ளம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ஃபார் ரிமைண்டர், அவ்வளவுதான், ஞாபகப்படுத்துறேன். இவ்வளவு தண்ணீர் வந்து எங்க இருந்து வந்தது? அந்த எல்னினோனால வந்தது. மழை அவ்வளவு மழை பெய்தது எப்படி பெய்யும்? எல்னினோனால வந்தது. ஏன் எல்னினோனால மட்டும் இது சாத்தியமாகிறதுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துடைய எஸ்எஸ்டி லெவல்ஸ் அதிகமாக ஒரு இடத்துல குவியும். அது வந்து எல்னினோவுடைய அந்த பகுதி, குறிப்பாக ஈஸ்ட் பசிபிக் ஓஷன்ல குவிந்து கொண்டே இருக்கும். அப்போது நம்மளுடைய சோமாலியா இருக்கு பாருங்க, அந்த பகுதிகளில் அதே போன்று ஒரு எல்னினோ போன்ற ஒரு தாக்கம் பாசிட்டிவ் மாதிரி உருவாகும். அங்கேயும் அதிகப்படியான எஸ்எஸ்டி அமைப்புகள் வந்து கொண்டே இருக்கும், குவிந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஒரு இடத்தை நோக்கி அதிகமான மழை நீராவிகள் உருவாகி கொண்டே இருக்கும். மழை நீராவிகள் அதிகமாக உருவாகும் போது சுழற்சிகள் வந்தாலோ அல்லது ஒரு புயல் வந்தாலோ 20 சென்டிமீட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல 50 சென்டிமீட்டர் கொடுத்து விட்டு போகும். அதற்கு என்ன காரணம்னா, இந்த எஸ்எஸ்டி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ்எஸ்டி ஒரு இடத்துல அதிகமா இருந்ததுன்னா அந்த இடம் பார்ப்பாங்க. இப்போ உதாரணமாக சுமத்ரா பகுதியில எஸ்எஸ்டி ரொம்ப வலுவா இருக்குன்னா அதுக்கு பெயர் நெகட்டிவ் ஐடி. அதே இது சோமாலியா கிட்ட ரொம்ப அதிகமான எஸ்எஸ்டி நல்லா வலுவா இருக்குன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் ஐடி. அதே மாதிரி ஈஸ்ட் பசிபிக் ஓஷன்ல எஸ்எஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு பேர் எல்னினோ. வெஸ்ட் பசிபிக் ஓஷன்ல எஸ்எஸ்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் எல்னினோ அல்லது பாசிட்டிவ் எல்னினோ, பாசிட்டிவ் லானினா அல்லது ஸ்ட்ராங் பாசிட்டிவ் லானினா. பாசிட்டிவ்னா என்னன்னா அந்த இடத்துல அதிகமான வெப்பநிலை குவிதுன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் பாசிட்டிவ் லானினான்னு சொல்லலாம், சூப்பர் ஸ்ட்ராங் லானினாவும் சொல்லலாம். இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். லானினா வலுவாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெஸ்ட் பசிபிக் ஓஷன்ல டெம்பரேச்சர் அதிகரித்தால் லானினா அங்க வலுவாகிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஈஸ்ட் பசிபிக் ஓஷன்ல வெப்பநிலை அதிகரித்தால் அங்க எல்னினோ உருவாகிறது, வலுவான எல்னினோ உருவாகிறது என்று அர்த்தம். இப்போது வலுவான எல்னினோ எங்கு உருவாகி கொண்டிருக்கிறது? ஈஸ்ட் பசிபிக் ஓஷன்ல அந்த எஸ்எஸ்டி அதிகமா இருக்கிறத நான் பார்க்க முடியுது. நான் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அமெரிக்காவுடைய சவுத் அண்ட் வெஸ்ட் கொலம்பியாவுடைய கடல் பகுதிகள்ல இந்த நேராக பாருங்க ஒரு லைன் மாதிரி அதிகமான வெப்பநிலை எஸ்எஸ்டி இருக்கும். இங்க அதற்கு மேலேயும் அந்த அமெரிக்க கடல் பகுதியிலும் அதிகமான வெப்பநிலை இருப்பதை பார்க்க முடியும். இந்த வெப்பநிலைகள் எல்லாம் இணையும், இனி வரக்கூடிய நாட்கள்ல இணைந்து இந்த கடல் பகுதியில எல்னினோ இன்னும் தீவிரம் அடையும் என்பதை எதிர்பார்க்கலாம். அதனால என்னுடைய கருத்துப்படி நிறைய ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. மீண்டும் 1877க்கு பிறகு 1887 பிறகு வரக்கூடிய எல்னினோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், உலகத்தை பஞ்சத்தில் கொடுக்கும், இந்திய அளவுல மழை குறையும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு வருஷம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் அதே மாதிரிதான் இருக்கும்ன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. எஸ்எஸ்டி லெவல் நல்லா இருக்கா இல்லையான்றதை அந்த மான்சூன் வரதுக்கு முன்னாடி 2 மந்த்க்கு முன்னாடி சொல்லிடலாம். இப்போ நான் என்னுடைய கணிப்புப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன் கேரளாவில் ஜூன் மந்த்ல தொடங்க இருக்கிறது. ஆனாலும் அந்த ஜூன் மந்த் அண்ட் செப்டம்பர் மந்த்ல மான்சூன் சற்று பலவீனமாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜூலைக்கு பிறகுதான் அதோடைய முழு தீவிரம் என்பது வெளிப்படும் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கிறதுனால நம்ம எதுனாலுமே ஆகஸ்டுக்கு பிறகு ஜூலைக்கு பிறகுதான் நம்ம பேசணும். இப்போதைக்கு அந்த தென்மேற்கு பருவமழை பற்றி பெரியதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஜூலை மந்த்லயுமே அந்த எஸ்எஸ்டி லெவல் கம்மியா தான் இருக்குன்னா கண்டிப்பா மான்சூன் பொய்க்கு போகுது கேரளாவில் தான் அர்த்தம். அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது நம்மளுக்கு எஸ்எஸ்டி லெவல் சப்போர்ட்டா இருக்கு, சிஸ்டமுடைய கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்குன்னா கண்டிப்பான நல்ல மழை இருக்குன்னு அர்த்தம். சிஸ்டம் கனெக்டிவிட்டி சரியா இருந்தா எம்ஜிஓ கரெக்டா வரும், கெல்வின் அளவு கரெக்டா வரும். இதுதான் பாயிண்ட். நீங்க யாரும் பீதி அடைய வேண்டியது இல்லை. எல்னினோ ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போகுதுன்னா இதனால வெப்பநிலை உயருமான்னு கேட்டீங்கன்னா வெப்பநிலை உயரும். இயல்பை காட்டிலும் ஜூன் மாதத்துல வரலாறு காணாத டெம்பரேச்சர்கள் தமிழ்நாட்டில் பதிவாகும், வெப்பநிலைகள் உயரும். உண்மையான கோடையே நம்மளுக்கு ஜூன் மாதம் தான் இருக்கு. ஜூன் மாதத்துலதான் மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத வெப்பநிலை உயர்வு நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்னினோனால இந்த வருஷம் தமிழ்நாட்டுல மழை அதிகமா தான் கிடைக்கும், வெள்ளப்பெருக்குகள் வரும். வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்குகள் வரும்.
மிகப்பெரிய வரலாறு காணாத புயல்கள் இருக்கும். உலக அளவில் சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் சற்று மழை இல்லாமல் சற்று பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறார்கள். வறட்சியினால பாதிக்கப்படுவார்கள். சீனாவில் இந்த வருஷம் கொஞ்சம் பற்றாக்குறையாக மழை இருக்கும். அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆஸ்திரேலியா பகுதிகளிலும் சற்று பற்றாக்குறை இருக்கும் இந்த வருஷம் மழை. மலேசியா பகுதியிலும் இந்த வருஷம் சற்று பற்றாக்குறை இருக்கும். அதே மாதிரி இந்தோனேஷியா நாடுகளிலும் பற்றாக்குறை இருக்கும். இந்தியாவில தான் மழை கூட இருக்கும். சோமாலியாவில் மழை கூட இருக்கும். மழை அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த வருஷம் மழை அதிகமாக இருக்கும். நார்த் அமெரிக்கா பகுதியிலையும் நார்த் கொலம்பியா பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம், ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் நல்ல ரெய்னி இருக்கு. ஓகேங்களா? இதனால இந்தியாவுல மழை குறைவுன்ற பேச்சுக்கு இடமில்ல, மழை அதிகமா தான் பதிவாகும். வட மாநிலங்கள்ல மட்டும் ஒரு சில இடங்கள்ல மழை குறையும். ஏன்னா எல்னினோவுடைய தாக்கத்தின் காரணமா நிகழ்வு பெரிய அளவுக்கு முன்னேற வாய்ப்பில்லை என்பதன் காரணமாக இந்திய அளவுல தென்மேற்கு பருவமழை சற்று பலவீனமாக இருக்கும். அதனாலதான் நான் கடந்த அறிக்கையில தென்மேற்கு பருவமழையில இந்தியாவுல 8% வரைக்கும் மழை குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கேரளாவுல 10% வரைக்கும் மழை குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுல 33% வரைக்கும் மழை அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். புதுச்சேரி காரைக்கால்ல 50% வரைக்கும் மழை கூட இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பாசிட்டிவா தான் ரிசல்ட் வந்திருக்கு. புதுச்சேரி காரைக்காலுக்கு பாசிட்டிவா தான் ரிசல்ட் வந்திருக்கு. நீங்க மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன்லயே பாசிட்டிவா தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால நீங்க யாரும் பீதி அடைய தேவையில்லை. இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள வரக்கூடிய வீடியோஸ், யூடியூப்ல வரக்கூடிய வீடியோஸை வச்சு மட்டும் தீர்மானிக்காதீங்க. உண்மையான போக்கஸ் யார் கொடுக்காங்கன்னு பாருங்க. அவங்க கிட்ட தகவல் கேளுங்க. அதை பொறுத்து நீங்க திட்டமிட்டு பண்ணுங்க. உங்களுடைய பர்டிகுலர் ஏதாவது பிசினஸ்ல இந்த காலகட்டங்கள்ல பிசினஸ்ல ஏதாவது பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதை தவிர்க்கலாம். விவசாயத்துல வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதை தவிர்க்கலாம். பற்றாக்குறை வரப்போகுது அப்படின்னா நம்ம பெரிய அளவுக்கு விவசாயம் பண்ண வேண்டியது இல்லை. அதே இது மழை அதிகமா பெய்ய போகுதுன்னா கண்டிப்பா விவசாயம் பண்ணலாம். ஆனா மழை அதிகமா பெஞ்சு நம்மள விவசாயமே பண்ண முடியாம கூட போகலாம். அது இந்த வருஷம் நடக்கும். மழை ரொம்ப அதிகமா பெஞ்சு விவசாயமே பண்ண முடியாத அளவு கூட நிலைமை போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு ரொம்ப ஆழமா பேச வேண்டியதில்லை. இன்னும் ஒரு 2 months 3 months போனப்போ நம்ம பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.